வணக்கம் பிரவீன். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் வசிப்பவர் பாலாமன், அவரது மனைவி மஞ்சு. பாலாமன் காலமான பின்பு கணவனை இழந்த மஞ்சு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னிடத்தில் உள்ள டிசைர் ஸ்விஃப்ட் காரை வைத்து ஒரு ₹1,00,000 பணமாக முயற்சி செய்திருக்கிறார். அப்போது திருப்பத்தூர் பகுதியில் இருக்கின்ற கமலக்கண்ணன், அதாவது தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன், சாய்பாபா நகர் பகுதியைச் சேர்ந்த ஃபைரோஸ்கான் ஆகிய இருவர் இவருக்கு பழக்கமாக இருக்கிறார்கள். அப்போது இவருடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுது நாங்கள் உதவுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த தனக்கு சொந்தமான அந்த டிசைர் காரை ஸ்விஃப்ட் காரை வைத்து ₹1,00,000 பணம் வாங்கி சென்றிருக்கிறார். அதற்கு பின்பு இந்த கமலக்கண்ணனும் ஃபைரோஸ்கானும் மஞ்சுவுடைய டிசைர் ஸ்விஃப்ட் காரை போலி ஆவணங்கள் தயார் செய்து, அதாவது TFO உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் போலியாக தயார் செய்து அந்த காரை மற்றொருவருக்கு ₹3,00,000 விட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என்ன செய்வது தெரியாமல் கமலக்கண்ணனிடம் சென்று தன்னுடைய காரை கொடுங்கள், நான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடு என்று கூறும்போது கமலக்கண்ணனும் ஃபைரோஸ்கானும் மஞ்சுவை, எங்களால் உன்னுடைய காரை கொடுக்க முடியாது, நீ எங்கே வேண்டுமானாலும் செல், யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல் என்று அவரை விரட்டி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு என்ன செய்வது என்று தெரியாமல் வழக்கமாக திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகின்ற மக்கள் குறை திருநாள் கூட்டத்தில் தன்னுடைய பிரச்சனையை மனுவாக கொடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மனு மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு இது குறித்த விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கமலக்கண்ணனும் ஃபைரோஸ்கானும் இது போலி ஆவணங்கள் தயார் செய்து இது காரை வேறொருவருக்கு விட்டது தெரிய வந்த நிலையில் இன்று இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவலர்கள் அழைத்து சென்ற போது இவர்கள் தரப்பில் வாதாட வந்த வழக்கறிஞர் சுரேஷ் கமலக்கண்ணனிடமும் ஃபைரோஸ்கானிடமும் நீதிபதி கேட்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறுங்கள், அதற்கு பின்பு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த குடியரசன் என்கிற காவலர், ஏன் சார் இப்படி கூறுகிறீர்கள் என்று, இது தவறு என்று அந்த வழக்கறிஞர் சுரேஷிடம் அந்த தவறை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் ஆச்சரியம் அடைந்த சுரேஷ் நீதிமன்ற வளாகத்திலேயே மிக மோசமான கொச்சை வார்த்தைகளாலும் ஒருமையிலும் காவலரை மிரட்டும் துணியிலும் பேசுகின்ற அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறுகையில், வழக்கமாக சட்டத்தை மதிக்கின்ற வழக்கறிஞரே நீதிமன்ற வளாகத்தில் ஒரு காவலரை இப்படி தகாத வார்த்தைகளால் பேசுகின்ற ஒரு சம்பவம் மிகவும் ஒட்டத்துக்குரியது. பொதுமக்கள் மத்தியில் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வழக்கறிஞரை இப்படி செய்வது குறித்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையை காவல்துறையும் நீதிமன்றமும் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை கூறி வருகிறார்கள். இந்த சம்பவம் திருப்பத்தூர் சுற்றுலா பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன், குரூப்